நிலம் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நிறைய பேரும் பயன்படுத்தியிருக்காங்க கூட. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முறை ஃபர்ஸ்ட் சரியா மேம்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிட் ஃபண்ட் மூலியமா சிட்டு போட்டு நிலம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது என்னன்னா ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 படி அந்த சிட் ஃபண்ட் வந்து ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை போட போகிறோம்ல, அப்போ கண்டிப்பாக நம்ம வெரிஃபை பண்ணியிருந்துருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க மூலியமாக தான் சிட் ஃபண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சிட் ஃபண்ட் மூலியமாக நம்ம கண்டிப்பாக வந்து வீடு வாங்கலாம். நம்ம அந்த பணத்து மூலியமாக வீடு வாங்குறதுனால எந்த விதமான லீகல் பிரச்சனையும் வராது. எல்லாருமே வந்து நிலம் வாங்கும்போது அவங்க வீட்டில் இருக்க லேடிஸோட நேமில் வாங்குறாங்க. மேபி இது சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ இதில் எங்களுக்கு என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் டேக்ஸுக்கும் மேபி ஏதாவது ஒரு ரிலேட்டபிளான ஒரு விஷயம் இருக்கா மேம் லீகலாக? கண்டிப்பாக இருக்கு மேம். பெண்களுக்கான ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் 7+2 9% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருந்துச்சு. நீங்கள் பெண்கள் பேரில் சொத்து வாங்குறீங்க, அது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா அதில் 7+1%, அதாவது 8% நீங்கள் கட்டினீங்கன்னா போகிறோம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லாயர் சிந்து வர்ணிகா ரமேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ லீகல் அட்வைஸ் நிறைய அவங்க நமக்கு இன்னைக்கு தர போறாங்க. நிறைய கொஸ்டின்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்டுடலாம். ஸோ கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? ஓகே மேம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் லீகலா அப்படின்னு இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து லேண்ட் ரிலேட்டடா, ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்றது இட்ஸ் வெரி எமோஷ்னலி கனெக்டட் இல்லையா நமக்கு. அப்படி நம்ம வாங்கும்போது நிறைய பேருக்கு அதை பற்றின விழிப்புணர்வு தெரியாமல் இருக்கு. ஸோ நம்ம எப்படி வாங்குறது, எந்த மாதிரி இடத்துல வாங்குறது, ப்ளஸ் வந்து அதற்கான லீகலாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து லேண்டு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு மேம். அவங்களுக்கு வந்து நிலம் வாங்கணும், பட் ஆனால் வந்து என்னென்ன வந்து லீகலான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கான டே இது. குமுதம் புத்தகம் படித்த நிறைய பேர் நம்ம கிட்ட கேள்விகள் தொடர்ந்து இது வரிசையாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேம். ஸோ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சீட்டு போட்டு வந்து நகை வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நிலம் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நிறைய பேரும் பயன்படுத்தியிருக்காங்க கூட. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதை பற்றி எங்களுக்கு வந்து லீகலாகவும் கொஞ்சம் ப்ரீஃபாகவும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முறை ஃபர்ஸ்ட் சரியா மேம்? கண்டிப்பாக நல்ல கேள்வி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிட் ஃபண்ட் மூலியமா சிட்டு போட்டு நிலம் வாங்கிட்டு இருக்காங்க. சிட் ஃபண்ட் வந்து நிலத்துக்கானது மட்டும் கிடையாது. ஒரு கடன் திட்டமாக இருக்கட்டும், தொழில் முனைவராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு கூட சிட் ஃபண்ட் மூலியமாக நம்ம போடலாம். ஆனால் இதில் என்னன்னா ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 படி அந்த சிட் ஃபண்ட் வந்து ரிஜிஸ்டர்டாக இருக்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் இல்லாத இதில் போட்டிங்கன்னா நம்மளுடைய பணத்துக்கான அங்கீகாரம் வந்து ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டில் மட்டும் 1505 சிட் ஃபண்ட் ஆக்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் வந்து இருக்குது. இந்த சிட் ஃபண்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி வந்து ஆர்பிஐ சாட்சிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி நம்ம சிட் ஃபண்டில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை போட போகிறோம்ல, அப்போ கண்டிப்பாக நம்ம வெரிஃபை பண்ணியிருந்துருக்கணும். வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த சிட் ஃபண்டில் நம்ம ஸ்கீம்ஸ் படி போடணும். இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க, நம்ம மத்திய நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்க தான் இந்த சிட் ஃபண்ட் ஆக்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க நிர்வகிக்கிறாங்க. இது வந்து மாநில அரசு தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அமல்படுத்துவது பார்த்தீங்கன்னா மாநில அரசுல இதோட அமலாக்க பவர் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க மூலியமாக தான் சிட் ஃபண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி மூலமா நம்ம சிட் ஃபண்ட்ஸ் போகிறது நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு. நாளைக்கே நம்ம சிட் ஃபண்ட் போட்டு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம டைரக்டர் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் கிட்ட நம்மளால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். அவங்களே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க.
இல்ல அப்படின்னா நம்மளால சிவில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான அத்தனை அதிகாரமும் நமக்கு இருக்குது. சிட் ஃபண்ட் மூலியமா நம்ம கண்டிப்பா வந்து வீடு வாங்கலாம். நம்ம அந்த பணத்து மூலியமா வீடு வாங்குறதுனால எந்த விதமான லீகல் பிரச்சனையும் வராது. நீங்க வந்து சிட் மூலியமா பணம் வாங்குறீங்க அப்படின்னா, இதுல எப்போ டாக்ஸபிள்னு பார்த்தீங்கன்னா, சிட் ஃபண்ட் மூலியமா வாங்குன பணம் பர்சனல் யூஸ் போகும்போது நமக்கு டாக்ஸ் வராது. இதுவே நீங்க பிசினஸ் யூஸ் பண்றீங்க. பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ப்ராஃபிட் எடுக்கும்போது அதுக்கு மட்டும் டாக்ஸபிள் வரும். மேம் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சிநேகிதி கேட்ட ஒரு கேள்வி தான். பட் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்ட உடனே, ஆமா இது உண்மையிலே இருக்கா அப்படின்னு எனக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து நிலம் வாங்கும்போது அவங்க வீட்ல இருக்க லேடீஸோட நேம்ல வாங்குறாங்க. மேபி இது சென்டிமெண்டலா ஏதாவது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஸோ இதுல எங்களுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் டாக்ஸுக்கும் மேபி ஏதாவது ஒரு ரிலேட்டபிளான ஒரு விஷயம் இருக்கா மேம் லீகலா? கண்டிப்பா இருக்கு மேம். நம்மளுடைய தமிழக அரசு ஏப்ரல் மாதம் 2025லேருந்து ஒரு விதமான பெண்களுக்கான ஒரு சலுகையை அறிவிச்சிருக்காங்க. ஓ என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல 7+2 9% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருந்துச்சு. நீங்க பெண்கள் பேர்ல சொத்து வாங்குறீங்க, அது 10 லட்ச ரூபாய்க்குள்ள வருது அப்படின்னா, அதுல 7+1% அதாவது 8% நீங்க கட்டினீங்கன்னா போறோம். ஸோ இந்த 1% வந்து பெண்களுக்கான முன்னுரிமையா நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு மேம். ஓகே மேம். ஸோ வந்து இது எமோஷனலா பர்சனலாவும் கடந்து இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா லீகலா வந்து பெண்களோட பேர்ல வந்து நிலமோ சொத்து எது வாங்கினாலும் வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு டாக்ஸ் ஒன்று இருக்கு. கண்டிப்பா மேம். ஏன்னா இது வரைக்கும் பெண்கள் பேர்ல சொத்து வாங்கணுமான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அப்போ இப்போ இருக்க இந்த அப்போ வந்து அந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் பேர்ல சொத்து எதுவும் வாங்க வாங்க மாட்டாங்க. மாட்டாங்க. எல்லாமே வந்து ஆமா. ஆண்களோட பேர்ல வாங்குவாங்க. ஸோ ஆமா. இப்ப மேபி இது இனிமே நிறைய வரப்போற வரக்கு காலகட்டத்துல வாய்ப்புகள். வந்து ஆமா. நிறைய பெண்களோட பேர்ல பேர். வாங்கணும் ஆமா. அப்படின்றதுக்காக கண்டிப்பா. இந்த ஒரு டாக்ஸ் ஆன ஆமா. ஒரு சலுகை கிடைக்குதா மேம்? இல்ல இது ஆமா. எது? தமிழக கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆனா 75% வந்து பெண்கள் பேர்லயே சொத்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு ஓகே அவங்க ஓகே நினைக்கிறாங்க. ஓகே மேம். கண்டிப்பா இது நடைமுறையிலயும் நடக்கும். மேம் இன்னொரு லேடி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டோட பூர்வீக சொத்து. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. அவங்க வந்து இப்போ அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க, குழந்தைங்களோட. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லீகலா அவரோட கணவருடைய சொத்து அவங்களுக்கு கிடைக்குமா அவங்க பசங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? தாத்தாவோட சொத்து பேரனுக்கு இருக்கு. தாத்தாவோட சொத்து பேரனுக்கு இல்ல. ஸோ எந்த வகையில தாத்தாவோட சொத்து பேரன் பேத்திக்கு உண்டு, எந்த வகையில தாத்தாவோட சொத்து பேரன் பேத்திக்கு இல்ல. இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். கண்டிப்பா மேம். ஹிந்து வாரிசு சட்ட உரிமை பிரிவு 8 படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் வந்து இறந்து விட்டால் அவங்களுடைய சொத்து வந்து அவங்களுடைய கிளாஸ் 1 ஹையர் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. கிளாஸ் 1 ஹையர்ல யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவையான மனைவி, தாய், மகன், மகள், இறந்த மகனின் மகள், இறந்த மகளின் மகள், இவங்க எல்லாருமே நமக்கு கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு டைரக்டாவே சொத்து போயிடும். ஆனா பேரன் பேத்திக்கு வராது. ரொம்பவே தேங்க்ஸ் மேம். நம்ம ரீடர்ஸ் கேட்ட கொஷினுக்கும் சரி, நம்ம நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கொஷினுக்குமே ரொம்பவே ப்ராப்பரான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. லீகலாக வந்து எந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத ரொம்பவே ப்ரீஃபாக வந்து கொடுத்தீங்க மேம். ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிகழ்ச்சியில் வந்து லீகல் அட்வைஸ் வந்து நிறைய கண்டிப்பாக கேட்போம். நீங்களும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து கொடுக்கலாம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.